that the transition to such a non-complex workload under delay of or if a time இனிப்பு மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்காக என்ன பண்ணோன்னா மாங்காவை தோல் சீவிக்கணும். நல்லா புளிப்பு மாங்காய் எடுத்துகிட்டு அது தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்ச பிறகு அதில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப வேகக்கூடாது, ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, நல்லாயிருக்கும். அது எடுத்துட்ட பிறகு அதில் வந்து சர்க்கரை தேவையான அளவுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை எடுத்து போட்டுக்கோங்க. சர்க்கரை எடுத்து போட்டு குலுக்கி ஊற வச்சுருங்க. 2 நாள் ஊறட்டும். 2 நாள் ஊறின பிறகு இப்போ வந்து நான் 2 நாள் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இப்போ வந்து எடுத்து இது தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு வெயிலில் காய வைக்கணும். 2 நாள் நம்ம காய வச்சிட்டோன்னா இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது ரொம்ப காய விடக்கூடாது. 2 நாள் காய வச்சாலுமே போதும். அது அப்படி காஞ்சிரும். காஞ்ச பிறகு நம்ம எடுத்துட்டு அதில் சர்க்கரை வந்து தூள் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ராக்கி அந்த பவுட்ரை வந்து இது மேலே தூவி குலுக்கி எடுத்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது நம்ம இனிப்பு மாங்காய் சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு வந்து நல்லா ஒரு இனிப்பு புளிப்பு கலந்த ஒரு முட்டை மாதிரி நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த மாங்காய் அவிக்கிறதுக்கு எடுத்துருப்போம் இல்லையா, 2 மினிட்ஸ் வச்சோம்லையா, அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை நம்ம வந்து எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஜூஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டு நம்ம ஜூஸ் மாதிரி மாங்காய் ஜூஸ் மாதிரி நம்ம குடிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அப்படி யூஸ் பண்ணலைன்னா கூட நீங்கள் ஏதாவது சாம்பார் செய்யணுனாலும் காரக்குழம்பு செஞ்சாலும் நம்ம அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். மாங்காய் ஃப்ளேவர் இது குழம்புக்கு வரும். அதனால் நம்ம அதை வேஸ்ட் தூக்கி போட வேண்டாம். அதேமாதிரி இப்போ நம்ம இந்த மாங்காய் எடுக்கிறோம் இல்லையா, இதில் உள்ள சுகர் சிரப் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஜூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை குடிச்சிக்கலாம். ஸோ அதனால் நம்ம இதில் வந்து எதுவுமே நமக்கு வேஸ்ட் இல்லை, எல்லாத்தையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது அப்படியே நல்லா ஒன்றுன்னா ஒட்டாத மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. தனித்தனியாக எடுத்து போட்டு நம்ம நல்லா வெயிலில் காய வைப்போம்.